இந்தியாவிலேயே நான் எங்கேயுமே பார்த்தது இல்லைங்க. இந்த மாதிரி திரையுலகத்தை நடிகர்களை நம்பி ஒட்டுமொத்தமா அடமான வச்ச மாதிரி நிக்கிறது வேற எந்த ஸ்டேஜ்ல கர்நாடகால நான் பார்க்கல, கேரளால பார்க்கல, ஆந்திரால பார்க்கல. என் டி ராமாராவோட முடிச்சிட்டாங்க. இங்க கூடி இருக்கக்கூடிய சராசரி வயசு 50. நேத்து திருச்சியிலையும் அரியலூர்லயும் குன்னத்திலையும் கூடின சராசரி 25. ஜஸ்ட் யோசிங்க. இந்தியாவிலேயே நான் எங்கேயுமே பார்த்தது இல்லைங்க. இந்த மாதிரி திரையுலகத்தை நடிகர்களை நம்பி ஒட்டுமொத்தமா அடமான வச்ச மாதிரி நிக்கிறது வேற எந்த ஸ்டேஜ்ல கர்நாடகால நான் பார்க்கல, கேரளால பார்க்கல, ஆந்திரால பார்க்கல. என் டி ராமாராவோட முடிச்சிட்டாங்க. இது நம்ம வேற டாக்டரோ, இன்ஜினியரோ, ஆடிட்டரோ யாருமே காப்பாற்ற முடியாது நினைக்கிறாங்க. நடிகர்கள் தான் நம்மளை காப்பாற்ற முடியும். ஏன்னா அவர் ஒருத்தர் தான் ஒரே நேரத்துல 8 பேர் அடிக்கிறார். டாக்டர் ஒவ்வொருத்தரா வாங்கன்றாரு, இன்ஜினியர் அடுத்த வாரம் வாங்கன்றாரு, நடிகர் மட்டும் தான் ஒரே நேரத்துல 8 பேர் அடிக்கிறார். அப்ப நம்ம பிம்பம் எப்படி போய் நிக்குது அப்படிங்கிறது எனக்கு புரியவே இல்லை. ஆனா இத பிளேம் பண்ற அர்த்தம் இல்லைங்க. திமுக நேற்று வரை பேசிக் கொண்டிருந்த அதே விஷயங்களை திரு விஜய் பேசுகிறார். நேற்று அரியலூர்ல பேசிட்டார், பீகார்ல 65 லட்சம் ஓட்டு போயிருச்சுங்கன்றார். ஓட் சோரி. ராகுல் காந்தி பேசுறது அப்படியே பேசுறார். திமுக கவனமா இருக்கணும், காங்கிரஸ் கட்சி தடமாறிடுமா பாத்துக்கணும். அது ஒரு சிக்னலா நான் பாக்குறேன். காங்கிரஸ் கட்சியுடைய தலைமை கொஞ்சம் யோசனை இருக்கிறதா கேள்விப்படுறேன். அதனால அதே ஒரு சிக்னல் கொடுக்குற மாதிரி இங்க போயிட்டு இருக்காங்கன்னு பாக்குறோம்.